ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். மனைவியின் செல்போனை வெளிநாட்டில் இருந்தே ஒட்டு கேட்ட கணவர், அதிர வைத்த அந்தரங்க ஆடியோக்கள், கூலிப்படையை வைத்து தாக்கிய மனைவியின் அன்பர் என கிரைம் த்ரில்லர் கதையை மிஞ்சும் மிரள வைக்கும் ஒரிஜினல் கதையின் பார்ட் 2 வெளியாகி மீண்டும் பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறது. பார்ட் 1 மனைவி மகன் போல நினைத்த அரசியல் பிரமுகருடன் மனைவியின் கூடா நட்பு குறித்த செல்போன் ஆடியோ ஆதாரங்களுடன் கணவர் அம்பலப்படுத்தியிருந்தார். தற்போது பார்ட் 2 புதிய திருப்பமாக கணவரின் கூடா நட்பு வெளியாகி, ஏயா பெரிய ஜென்டில்மேன் மாதிரி பேசின, இப்போ உள்ள இருந்து இவ்வளோ விஷயம் வருது. இப்ப ராகவகுமார் ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் அங்க 2 வருஷம் இருந்துட்டு வந்து இப்ப டெலிவரி வந்து அந்த குழந்தை பிறந்திருக்கு ராகவகுமார் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. அங்க அதை தெரிஞ்சு நான் பாக்குறதுக்கு போனேன். பார்ட் 1 நடந்தது இதுதான். அவ என் புள்ளன்னு மகன்னு ஊருக்குள்ள அறிமுகப்படுத்தி எல்லார்கிட்டையும் பெருமையா சொல்லிக்குவேன். அதனாலதான் தைரியமா எவனையும் வீட்டுக்கு போக விடாம அவனை மட்டும் வீட்டுக்கு போடா, பைக் எடுத்துக்கோ, காரை எடுத்துக்கோன்னு சொன்னா கடைசியில என் பொண்டாட்டிகையே என கணவன் வேதனைப்பட்டதை மகன் போல நினைக்கப்பட்டவரிடமே சொல்லி அவரது மனைவி சிரித்துக் கொண்டே பேசும் ஆடியோதான் இது. அதனாலதான் தைரியமா எவனை எங்கேயும் வீட்டுக்கு போக விடாம அவனை மட்டும் வீட்டுக்கு போடா, பைக் எடுத்துக்க, கார் எடுத்துக்கன்னு சொன்னா அவங்க இடத்துல அதுக்காக அவன் கார் எடுத்துக்க, பைக் எடுத்துக்க, நீ எப்பனாலும் போவா, எதை வேணாலும் பண்ணு அப்படின்னு சொன்னா அதுக்காக என் கார் பைக் எடுத்த மாதிரி பொண்டாட்டி எடுத்துக்கிடுவானாவே. அடுத்தடுத்த ஆடியோக்கள் பீப் போட்டு கூட வெளியிட முடியாத அளவுக்கு ஆபாச அந்தரங்க பேச்சுக்கள் காதுகளை பஞ்சர் ஆக்கின. இந்த நிலையில்தான் வெளிநாட்டில் இருந்து வந்த கணவரை கூலிப்படையை ஏவி கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சுப்பிரமணியபுரம் 4வது வீதியில் வசித்து வந்தவர் சாமி ஐயா. இவர் கத்தார் நாட்டில் கடந்த 30 ஆண்டுகளாக வேலை பார்த்து வந்தார். வருடத்திற்கு 5 முறை சொந்த ஊருக்கு வந்து உறவினர்களை பார்த்துவிட்டு செல்வது வழக்கம் என கூறப்பட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளிநாட்டில் இருந்து காரைக்குடிக்கு வந்துள்ளார். சொந்த ஊரான ஆவுடையார் கோவிலில் உள்ள அவரது அம்மாவை பார்க்க சென்று விட்டு திரும்பியதும் தென்கரை என்ற இடத்தில் வரும்போது இவரது காரை வழிமறித்த திமுக பிரமுகர் சதீஷ் மற்றும் 10க்கும் மேற்பட்டோர் தாக்கியதோடு அவர்களது காரில் கடத்தி சென்று ஒரு கிரவுண்டில் வைத்து சாமி ஐயாவின் மனைவி முன்னிலையில் கடுமையாக தாக்கியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கத்தர்லேருந்து வந்தேன். வந்து காரைக்குடியில் தான் நான் இருக்கிறேன். காரைக்குடியிலிருந்து அம்மாவை பார்க்க ஆவுடையார் கோவில் போனேன். போயிட்டு திரும்பி வரும்போது சதீஷ் ஒரு அடியாள் கும்பலை கூட்டிகிட்டு வந்து, கூலிப்படையை கூட்டிகிட்டு வந்து மெயின் ரோட்டில் என்னை வச்சு காரை விட்டு இறக்கி அங்கேயே அடித்து மீண்டும் காரில் தூக்கி போட்டு ஒரு கிரவுண்டு கொண்டு போய் அங்கே என்னை அடித்தாப்புல. மனைவி மற்றும் மகனையும் அழைத்து அவர்கள் முன்பு வைத்து தாக்கும் அளவுக்கு என்ன பிரச்சனை என அப்போது நாம் கேட்டபோது சாமி ஐயா கூறிய தகவல்கள் அதிர்ச்சியடைய வைத்தன. சாமி ஐயா கடந்த 30 ஆண்டுகளாக கத்தார் நாட்டில் வேலை பார்த்து வருவதாகவும், திமுகவை சேர்ந்த சதீஷ் தனக்கு மகன் முறை என்பதால் தனது வீட்டில் நம்பிக்கையாக சென்று வர அனுமதித்ததாகவும், ஆனால் தனது மனைவியுடன் திருமணத்தை தாண்டிய உறவு வைத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். அடிச்சு என் மனைவியையும் பையனையும் வர சொல்லி அவங்களையும் விட்டு அடிக்க சொன்னாங்கள. என்ன காரணம் சொன்னால், ஏற்கனவே சதீஷுக்கும் என் ஒய்ஃபுக்கும் தொடர்பு இருந்தது 8 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். கள்ள தொடர்பு இருந்தது. அந்த தொடர்புனால நான் பிரச்சனை பண்ணி ஒய்ஃபுக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லை, பிள்ளைங்களுக்காக வாழ்வோம்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். கடந்த வெளிநாட்டுக்கு போய் 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வீட்டில் தூங்கும் போது என் மனைவி கட்டையை எடுத்து காலில் அடித்து என் காலை ஒடிச்சிட்டாப்புல. அதை சரி பண்ணிட்டு தான் நான் போனேன். போயிட்டு வர முடியாத சூழ்நிலை இருந்ததுனால இவங்க என்ன பண்ணாங்க, அப்பக்கப்போ ஃபோன் பண்ணி நீ எப்போ ஊருக்கு வருவ, வந்தீங்கன்னா உன்னை உயிரோட விட மாட்டேன், வெட்டிடுவேன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதையும் தாண்டி நான் ஊருக்கு வந்தேன். சொன்னதை மாதிரியே செஞ்சுட்டாங்க.
இது இல்லாமல் இந்தியன் எம்பாசியில் 1 வருஷத்துக்கு முன்னாடியே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து என் உயிருக்கு உத்தரவாதம் வேணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அதையும் அவங்க பொருள்படுத்தாமல் என்னை இழுத்து போட்டு அடியன்னு அடித்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். இதனைத் தொடர்ந்து தனது மனைவியின் செல்போனில் ஒட்டு கேட்கும் ஆப்பை பொருத்தியதாகவும் இதனால் மனைவியும் சதீஷும் பேசும் அத்தனை ஆடியோக்களும் தனக்கு வந்துவிட்டதாகவும் டெக்கி கணவர் சாமி ஐயா தெரிவித்தார். மனைவியும் சதீஷும் தினந்தோறும் பேசும் அந்தரங்க ஆபாச பேச்சுக்களை எல்லாம் வெளிநாட்டில் இருந்தபடியே எடுத்து வைத்துக் கொண்டதாக கூறிய சாமி ஐயா இதுகுறித்து தனது சொந்த ஊரில் உள்ள பெரியவர்களிடம் கூறி, இனி பிள்ளைகளுக்காகத்தான் வாழப்போகிறேன், என் மனைவியை டைவர்ஸ் செய்ய போகிறேன் என ஊர் பெரியவர்களிடம் பஞ்சாயத்து பேசச் சொன்னதாக கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்ட திமுகவில் பொறுப்பு வகிக்கும் சதீஷை சாக்கோட்டை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். என்னோட நான் 30 வருஷம் சம்பாதிச்ச சொத்துல ஒரு 6-7 கோடி ரூபா சொத்து, ஒரு 350 பவுன் நகை, என்னோட காரு, பைக்கு எல்லாமே மனைவிட்டு தான் இருக்குது. இதை பூராமே 350 பவுன் நகை எல்லாத்தையுமே சதீஷுங்கிறவர்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டாப்புல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே இப்போ பணம் இல்லைன்னு சொல்கிறாப்புல. ஆமாம், இது இல்லாமல் ஒரு இடம் ஒன்று வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 35 லட்சம் ரூபா இடம் வாங்கி தரேன்னு சொல்லி அந்த பணமும் இன்னும் கொடுக்கல. இதை கேட்குறதுக்கு ஒன்றும் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொன்னேன். அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சாமி ஐயாவின் மனைவியும் சதீஷும் பேசும் ஆடியோக்களை வெளிநாட்டில் இருந்தபடி அந்த ஆடியோக்களை எல்லாம் அவர் எப்படி இத்தனை நாட்கள் கேட்டுக்கொண்டிருந்தார் என்பதே ஆச்சரியமாக உள்ளது. தனது அம்மா மீது தவறு இருந்தும் தனது அப்பாவை அம்மா காலை அடித்து உடைப்பதையும் கூலிப்படையை ஏவி தாக்குதல் நடத்துவதையும் அவரது மகன் மகளும் ஏன் எதிர்க்கவில்லை, தடுக்கவில்லை, தனது அப்பாவின் பக்கம் ஏன் நிற்கவில்லை என்பதும் அப்போது கேள்விக்குறியாக இருந்தது. இந்த நிலையில்தான் பார்ட் 2வில் அதற்கான விடை கிடைத்திருக்கிறது. அதில் மனைவி கேடி பில்லாவாக இருந்தால் அவரது அந்தரங்கங்களை எல்லாம் அம்பலப்படுத்திய கணவர் சாமி ஐயா ஒரு கேடி ரங்கா என்பதும் வேறு ஒரு பெண்ணுடன் கையும் களவுமாக சிக்கியதும் அவரது மனைவியின் புகாரின் மூலம் அம்பலமாகி இருக்கிறது. பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு கௌதமின்னு குடியிருந்துச்சு. அந்த பொண்ணோட என் கணவருக்கு 2019 இருந்து தகாத உறவு இருந்துச்சு. அதை நான் என் கணவரை தட்டி கேட்கும் போதெல்லாம் அவர் அடிக்கடி லீவுக்கு இங்க வருவாரு, வந்துட்டு நான் பிரச்சனை பண்ணோன்னு உடனே ஊர் கிளம்பி போயிடுவாரு. அதாவது சாமி ஐயாவின் மனைவி கடந்த செப்டம்பர் 8ஆம் தேதி காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரில் தனக்கும் தனது கணவர் சாமி ஐயாவுக்கும் இந்து திருமண சட்டப்படி திருமணம் நடந்தது, தங்களுக்கு 23 வயதில் மகளும் 17 வயதில் ஒரு மகனும் இருக்கிறார்கள், குழந்தைகளின் படிப்பிற்காக காரைக்குடி வந்து வாடகை வீட்டில் வசித்து வருகிறோம். இந்த நிலையில் வீட்டின் அருகே திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கும் பெண்ணுடன் தனது கணவர் சாமி ஐயாவுக்கு திருமணத்தை தாண்டிய நட்பு ஏற்பட்டுள்ளது. தனது கணவர் கத்தார் நாட்டிலிருந்து விடுமுறைக்கு வரும்போது 2019ஆம் ஆண்டு முதல் இந்த நட்பு தொடர்ந்துள்ளது. அந்த பெண்ணின் மீதான மோகத்தால் அந்த பெண்ணின் கணவரையே விரட்டிவிட்டு தனது கணவருடன் இருந்துள்ளார் அந்த பெண். மேலும் கத்தார் நாட்டிற்கு விசா எடுத்து அங்கே அழைத்து சென்று தனியாக வீடு எடுத்து அந்த பெண்ணோடு தங்கி இருந்துள்ளார். இதனால் அந்த பெண் கர்ப்பமாகி 9 மாதங்களில் இந்தியா அழைத்து வந்து தற்சமயம் காரைக்குடி தனியார் மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. தனக்கு திருமண வயதில் மகளும் 1ஆம் ஆண்டு படிக்கும் மகனும் இருக்கிறார்கள். இருவரின் படிப்பு செலவு, குடும்ப செலவுக்கு பணம் ஏதும் அனுப்பாமல் தங்களுடைய போனையும் எடுக்காமல் இருந்து வந்ததால் அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்த தகவல் அறிந்து தானும் தனது தங்கை மகன் வருண் பிரசாதும் கடந்த 7/9/2025 அன்று மதியம் சுமார் 1:30 மணிக்கு அந்த தனியார் மருத்துவமனைக்கு சென்றோம். தன்னை பார்த்து அதிர்ச்சியடைந்த கணவர் தன்னை ஆபாசமாக பேசி கடுமையாக அடித்து தாக்கினார். அந்த பெண்ணும் டைவர்ஸ் கொடுக்க மாட்டியா என கொலை மிரட்டல் விடுத்தார். இதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு பெண்ணோடு தொடர்பு வைத்துக் கொண்டுத்தான் உங்கள் மனைவியின் அந்தரங்க ஆடியோக்களை அம்பலப்படுத்துகிறீர்களா என அப்போதே கேட்டபோது, வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபவுட் மீ, ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது என்பது போல உலகமாக உத்தம கணவர் போல ஓவர் ஆக்ஷன் கொடுத்த டெக்கி கணவர் சாமி ஐயாவிடம் தற்போது ஏயா பெரிய ஜென்டில்மேன் மாதிரி பேசுன, உள்ள இருந்து இவ்வளோ விஷயம் வருது என கேட்கும் அளவுக்கு வேறு ஒரு பெண்ணுடன் மருத்துவமனையில் கையும் களவுமாக சிக்கி பரபரப்பாக்கி இருக்கிறார். என்னோட பேரு பூர்ணிமா, என் வீட்டுக்காரர் பேரு சாமி ஐயா.
எங்களுக்கு கல்யாணம் ஆகி 23 வருஷம் ஆச்சு. எனக்கு ஒரு பையனும் பொண்ணும் இருக்காங்க. பொண்ணுக்கு வயசு 22 ஆச்சு. என் கணவர் வந்து வெளிநாட்டுல கத்தார்ல இருக்கிறாரு. நான் பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிட்டு காரைக்குடி வீட்டில் இருக்கேன். காரைக்குடியில் அவர் தான் எங்களை கொண்டாந்து வச்சாரு. இங்கே காரைக்குடி வீட்டில் இருக்கோம். பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு கௌதமின்னு குடியிருந்துச்சு. அந்த பொண்ணோட என் கணவருக்கு 2019 இருந்து தகாத உறவு இருந்துச்சு. அதை நான் என் கணவரை தட்டி கேட்கும் போதெல்லாம் அவர் அடிக்கடி லீவுக்கு இங்கே வருவார். வந்துட்டு நான் பிரச்சனை பண்ணோன்னு உடனே ஊருக்கு கிளம்பி போயிடுவார். எங்களுக்கு குறிப்பிட்ட வருஷங்களாவே அவர் ரொம்ப எங்களை கவனிச்சுக்கிறது இல்லை. என் பிள்ளைங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யறது இல்லை. ஆனாலும் அவர் வேணும்னு நாங்கள் அவர் கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவர் வேணும்னு நாங்கள் இருந்தோம். ஆனால் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை அங்கே வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. அங்கே கூட்டிகிட்டு போய் எங்களோட எந்த தொடர்புலையும் அவர் இல்லை. ஃபோன் பண்ணாலும் எங்களால் அவளை தொடர்பு கொள்ளவே முடியலை. எங்களுக்கு பணம் அனுப்புறதில்லை. 2 வருஷம் என் பொண்ணு கடைசி வருஷம் படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பையன் 11th படிச்சுக்கிட்டு இருந்தான். யாருக்கும் ஃபீஸ் அனுப்புறதில்லை. எங்களோட எந்த தொடர்பும் இல்லை. எங்களை கவனிச்சுக்கிறதும் இல்லை. அந்த பொண்ணோட மட்டும்தான் அவர் இருந்துட்டு எல்லாமே அந்த பொண்ணுக்கு தான் செஞ்சுட்டு இருந்தாரு. இப்ப ஊர்ல இருந்து வந்திருக்காருன்னு தெரிஞ்சு நாங்க போய் பார்க்க போகும்போதெல்லாம் எங்களோட பார்க்கல, எங்களை பேசல அவர் எங்ககிட்ட. இப்ப ராகவகுமார் ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் அங்க 2 வருஷம் இருந்துட்டு வந்து இப்ப டெலிவரி வந்து அந்த குழந்தை பிறந்திருக்கு ராகவகுமார் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க அங்க. அதை தெரிஞ்சு நான் பாக்குறதுக்கு போனேன். அதனால நான் போய் பார்த்ததுனால என்னைய பிடிச்சி வெளியில தள்ளி என்னை அடிச்சு நெஞ்சில ஏறி மிதிச்சு, உன்னைய கொல்லாம விட மாட்டேன், இவளை கொல்லணும், அப்பதான் நம்ம வாழ முடியும்னு அந்த பொண்ணு சொல்லுது. உன்னைய கொன்னுட்டாது டிவோர்ஸ் வாங்கிட்டு நாங்க 2 பேரும் இருப்போம்னு என்னைய கொல்ல மிரட்டல் விடுறாங்க 2 பேரும். அந்த பொண்ணு என்னைய கொன்னே ஆகணும்னு சொல்றா. அவரை நீ டைவர்ஸ் கொடுத்துரு, இல்லைன்னா உன்னைய கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு என் கணவர் என்னைய மிரட்டுறாரு. இது குறித்து அந்த பெண்ணுக்கும் உங்களுக்குமான தொடர்பு என்ன? யாருக்கு பிறந்த குழந்தை இது? உங்கள் மீது உங்கள் மனைவி கொடுத்த புகாருக்கு நீங்கள் சொல்லும் விளக்கம் என்ன என கேட்டபோது, நான் மருத்துவமனையில் இருக்கும் போது அங்கு வந்த என் மனைவியை நான் தாக்கவில்லை என மறுத்தவர், தனக்கும் அங்கு குழந்தை பெற்ற தாயான அந்த பெண்ணிற்கும் என்ன தொடர்பு என்பது குறித்து சொல்லாமல் மழுப்பலான பதில்களையே சொல்லிக் கொண்டிருந்தார். நம்பிக்கை துரோகம் செய்த மனைவியின் அந்தரங்கங்களை அம்பலப்படுத்தியதில் தவறு இல்லை. ஆனால் உலகமாக உத்தம கணவர் போல காண்பித்துக் கொண்டு மனைவி பிள்ளைகளுக்கு துரோகம் செய்து கொண்டு ஊரை ஏமாற்றியவரின் முகத்திரையும் கிழிந்து தொங்க ஆரம்பித்திருக்கிறது. பார்ட் 3 இன்னும் என்னவெல்லாம் கேட்க பார்க்க போகிறோமோ. பாலிமர் செய்திகளுக்காக காரைக்குடி செய்தியாளர் பாபு சரவணன். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.